நல்லா இருக்கிறது ஏதோ கிசுகிசுன்னு நினைக்கிறேன். அது நம்பாதீங்க. முதல்ல இந்த கதையை ஒத்துக்கலன்னு சொன்னேன்ல, அதுக்கப்புறம் அந்த கதாபாத்திரம் மாறும்போது அவங்க வந்து எப்படி நான் வந்து ஒரு பொம்பளை அறிஞ்சே பல வருஷம் ஆச்சு படத்துலயே, எவ்வளவு கதைக்கு வந்து பொருத்தமா இருந்தாலும். பட் அது வந்து எப்படி பண்ணணும்னு கன்வின்ஸ் பண்ணதுனால தான் என்னால் அதை பண்ண முடிஞ்சது. ஏன்னா அதில் வந்து ஐ திங்க் அது நியாயமாக சூட் ஆச்சு இந்த கதைக்கு. என் உயிருக்கே ஆபத்தாயிடும் இப்போ நான். என் வீட்டிலலாம் கை யாருமே தூக்கி அடிச்சது கிடையாது. அது நம்ம கலாச்சாரம் கிடையாது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். ஐ ஹோப் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இட்ஸ் பீன் அ லேபர் ஆஃப் லவ். 15 வருஷமா இந்த கதையை யோசிச்சு ஃபைனலி இட்ஸ் கம் அவுட். ஐ எம் எக்ஸாஸ்டட். ஸோ அதனால என்னோட எனர்ஜி லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் இட். தேங்க்யூ. டிட்டோ என்ன சொல்றது அதுக்கப்புறம்? இல்ல ஆக்சுவலி நீங்க தான் சொல்லணும் உங்களுக்கு எப்படி. ஆமா ஆமா அப்படியா? அது ஆமா. இப்ப நான் ரெடி ஃபார் தி क्वेश्चन ஆன்சர். அது பெட்டரா இருக்குங்க. நான் ஒண்ணு சொல்றதுக்கு வரல. சார் வித்தியாசமான கேரக்டர் நீங்க நடிக்கிறது. அவர் கதை சொல்ல வரும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? வேணான்ட்டேனா? அதான் உண்மை. அதான் அன்னைக்கே சொன்னேன் வேணான்னு சொன்னேன். ஏன்னா அது வந்து ஒரு வாழ்க்கையில நான் அனுபவிக்காத சில விஷயங்கள்லாம் இந்த படத்துல அந்த கதாபாத்திரத்துல இருந்துச்சு. ஸோ அதை எப்படின்னா இவ்வளவு பெரிய லூசரா இருக்கான், ஜெயிக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் கொடுக்கலையே, பெரிய அளவுல வந்து சாதிக்கிற மாதிரி எதுவுமே இல்லையே, ஒரு ஹீரோயிசமே இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அதை எப்படி வித்தியாசமா பார்க்கணும்னு ஒரு விஷயம் வந்து எனக்கு சசி சொல்லி கொடுத்தாரு. அதனால்தான் நான் வந்து இல்ல பரவாயில்ல. ஸோ அதனால ஐ வாஸ் வெரி அவர் சொல்லிக் கொடுத்த விதத்துல வந்து நான் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் கதாபாத்திரங்களை வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சேன். அதனால்தான் போக போக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஊசி மாதிரி ஏறி இந்த மாதிரி ஒரு கேரக்டரா பண்ண முடிஞ்சது. இந்த படத்துல கதையே அதுதானே, யார் ஹீரோ யார் வில்லன், நீங்க எடுக்கிற முடிவு, நல்ல சந்தர்ப்பம் எல்லாத்துலயும் வந்து நீங்க எப்படி டெசிஷன் எடுக்கிறீங்க அதான் முடிவு பண்ணுது. ஒருத்தருக்கு ஹீரோவா இருக்கிறவங்க ஒருத்தருக்கு வில்லனா இருப்பாங்க. அதே சமயத்துல ஒருத்தருக்கு வில்லனா இருக்கிறவங்க சில பேருக்கு நல்லவரா தெரிவாங்க. அதான் இந்த படத்தோட கதை, இந்த கடத்தோட அருமையை. முதல்ல இந்த கதையை ஒத்துக்கலன்னு சொன்னேன்ல, அதுக்கப்புறம் அந்த கதாபாத்திரம் மாறும்போது அவங்க வந்து எப்படி நான் வந்து ஒரு பொம்பளை அறிஞ்சே பல வருஷம் ஆச்சு படத்துலயே, எவ்வளவு கதைக்கு வந்து பொருத்தமா இருந்தாலும். பட் அது வந்து எப்படி பண்ணணும்னு கன்வின்ஸ் பண்ணதுனால தான் என்னால் அதை பண்ண முடிஞ்சது. ஏன்னா அதில் வந்து ஐ திங்க் அது நியாயமாக சூட் ஆச்சு இந்த கதைக்கு. ஐ டோன்ட் நோ. நான் ஏற்கனவே ஒரு 14 வருஷத்துல 4 படம் தான் சார் பண்ணியிருக்கேன். அதனால அது எதை வச்சு முடிவு பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஐம் ஹாப்பி. என்னை பத்தி யோசிச்சாலே பெரிய விஷயம் எனக்கு. நல்லது. ஒரு நிமிஷங்க. பொதுவாக ஒரு வில்லனா நடிக்கிறதுக்கும் கிரே ஷேட்ஸ் இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசங்க. ஏன்னா பொதுவாக ஒரு வில்லனா வந்து நான் செய்கிற செயல்லாம் தப்பான செயல், நான் வந்து நகை கடிச்சு அடிக்கிறது, தேவையில்லாத நெகட்டிவ் திங்ஸ் சொசைட்டியில் பண்றது வந்து ஒரு வில்லன். அது வேற. ஒரு கதாபாத்திரத்துல இறங்கி சமுதாயத்துக்கு விரோதமா செய்யற சில விஷயங்கள் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் ஆகும்போது அது வந்து ஒரு நடிகனுக்கு வந்து சேலஞ்சான விஷயம் தான். ஸோ ஒரு சாக்லேட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ திடீர்னு ஒரு ப்ரொஃபஸர் இல்லாட்டா ஒரு சயின்டிஸ்ட் இல்லாட்டா ஒரு நெகட்டிவ் ஷேட் அப்படிங்கிற பல வித்தியானமா நவரசனங்களும் நம்ம பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு தான் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நம்ம ஒத்துக்கிறோம். இது ஆக்சுவலி ரொம்ப முன்னாடியே வர வேண்டிய படம். பட் அதான் சொன்னேன், எல்லாமே சேர்ந்து இந்த வருஷம் வருது. ஸோ அடிக்கடி நம்ம வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க போகுது இந்த வருஷத்துல. பட் அகெயின் இட்ஸ் நாட் நான் நெகட்டிவா பண்ணணும் இல்லை நான் ஹீரோவா நடிக்கணும் அது மாதிரி இல்லை. ஒரு கதை நம்ம கேட்டோன்னா உடனே இந்த கதை சொன்னா நல்லா இருக்கும், நான் சொன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வருதுனால தான் நம்ம ஒத்துக்கிறோம். சில சமயம் இட்ஸ் நெகட்டிவ் சைட், சில சமயம் இட்ஸ் சயின்டிஸ்ட், சில சமயம் இட்ஸ் பயோபிக்.
தேசிய விருது வாங்கியது பிரதமர் உட்பட எல்லாம் பாராட்டாங்க. அப்படி நடிச்சவரு இந்த படத்துல ஒரு எதிரணி ஒரு எதிர் நாட்டுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி நடிக்கீங்களா? அப்படி கான்ட்ரஸ்டா இருக்கு எந்த படத்துல? மேட்ச் ஃபிக்ஸிங்ல. மேட்ச், ஆமா. சி, தட்ஸ் த சேலஞ்ச் இல்லையா? அந்த மாதிரி ஆள் இதையும் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கன்வின்சிங்கா இருக்கா இல்லையாங்கிறத நீங்க சொல்லணும். நான் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு தான் பண்ணேன். ஸோ அண்ட் ஐ திங்க் ஒரு நடிகனா மட்டும் தான் பார்க்கணும். வேற நான் வந்து ஐம் நாட் அ குரு, ஐம் ஜஸ்ட் ஒரு ஆக்டர் இல்லையா? தட்ஸ் ஹவ் ஐ ஷுட் பி சீன். ஓடிடிஓட கல்ச்சர் வந்து நம்ம சென்னை மெட்ரோபாலிஸ் சிட்டில தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான மூவி வந்து தியேட்டருக்கு வந்தா இன்னும் கொஞ்சம் ஹைப் இருக்கும், இன்னும் கொஞ்சம் எல்லாருமே பார்க்கறதுக்கு ஒரு வசதியா இருக்கும். என்ன காரணத்துக்காக இந்த மாதிரி ஒரு கதையை வந்து இது வரைக்கும் பொதுவாக வந்த சினிமாவில் இருக்கிற கமர்ஷியல் ஃபில்மோட ஃபார்முலாவில் வரல. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கதைகள் எப்படி ரெசீவ் பண்ணப்படுறது, எப்படி அதை வந்து மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்னு தெரிஞ்சா அதை வந்து தைரியமாக இன்னொரு ப்ரொடியூசர் அடுத்த வாட்டி இதை தியேட்டரில் கொண்டு வர முடியும். ஏன்னா இதெல்லாம் ஆல் எக்ஸ்பெரிமெண்டல் தான் இருக்குது. ஏன்னா நம்ம சசி ஒரு இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி 15-16 லட்சம் பேர் தான் முழு தமிழ்நாட்டிலே தியேட்டரில் வந்து படம் பார்க்குறாங்க. அப்போனா அந்த 7 கோடி மக்களில் வந்து 6,85,00,000 பேருக்கு வந்து நம்ம படம் பண்ணலையா அப்படிங்கிற கேள்வி இருக்கும்போது நம்ம சில விஷயங்கள் புரட்டி போட்டு வித்தியாசமாக பண்ண வேண்டியிருக்கு. அதில் இருக்கிற ரிஸ்க் வந்து நம்ம முதல்ல ஓடிடியில் வந்தால் இட் கெட்ஸ். அண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து கிட்டத்தட்ட how many million? 60 crores மக்கள் பார்க்குறாங்க. அதனால இப்போ ஹிந்திலேயே நிறைய ரிவ்யூஸ் வந்துருச்சு. இப்போ பயங்கரமா ஹிந்தியில ரிவ்யூ வந்திருக்கு. படம் ரிலீஸ் ஆகி அரை மணி நேரத்திலேயே வந்து கிட்டத்தட்ட 30 ரிவ்யூஸ் வந்துருச்சு ஹிந்தியில கூட. ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு வித்தியாசமான எக்ஸைட்மெண்ட். அதான் சார், ஒரு ஹீரோ வந்து ஒரு கிரிக்கெட் கதாபாத்திரமாகவும் ஒரு சயின்டிஸ்டாகவும் ஏன் வந்து இந்த கதையில வந்து போர்ட்ரேட் பண்ணிருக்காங்க? இந்த ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு ஒரு கதையில ஹீரோன்றது ரொம்ப the word you should use is protagonist. ஹீரோ கிடையாது. ஐ மீன் இதுல அர்ஜுன் ஹீரோ, பட் இந்த கதையோட ப்ரொட்டாகனிஸ்ட் யாருன்னா சரான்ற கேரக்டர் தான். அவர் தான் சூத்திரதாரர். அவரு பண்றதுனால தான் கதை மூவ் ஆகுது. ஸோ இட்ஸ் டெக்னிக்கலி நம்ம வந்து ஹீரோ வில்லன்ற அந்த கோட்பாடுக்குள்ள பாத்தீங்கன்னா அப்படி தெரியும். பட் இந்த படத்தோட ப்ரொட்டாகனிஸ்ட் யாருன்னா அது மாதவன் தான் ஆக்சுவலா. ஸோ ஹீ இஸ் த சென்ட்ரல் கேரக்டர். இந்த படமும் அது ஒரு ஹிட் ஆகுது. இப்போ இதுல இருந்து ஏதாவது ஒரு அவேர்னஸ் கொடுப்பீங்களா? ஏன்னா இப்போ லாஸ்ட் நம்ம 2 வருஷமா விளையாட கூட இல்ல ஐபிஎல்ல. அது காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின். இதனால இது எஃபெக்ட் ஆகுமா, அதனால இது எஃபெக்ட் ஆகுமான்னு தெரியாது. ஆனா பட் ஜென்ரலா கிரிக்கெட், எனக்கு கிரிக்கெட் வரையும் அந்த கிரிக்கெட் கான்வர்சேஷன் இருக்கு. ஒரு டெஸ்ட் T20 டைம்ல டெஸ்ட் வர்றது வந்து டெஸ்ட்டுக்கு, ஏன்னா அந்த ரெலவென்ஸ் வருது. இது வந்து ஒரு டெஸ்ட் T20 படம் மாதிரி இல்ல, இது நிஜமாவே டெஸ்ட் படம் மாதிரி இருக்கு. ஸ்லோவா அது ருசிச்சு அந்த ஏற்றத்தா அதெல்லாம் இருக்கும் அந்த படத்துல ஆக்சுவலா. ஸோ அந்த கம்பேரிசன்ல இந்த படம் ஒரு குவாலிட்டேட்டிவா, நீங்க வந்து எந்த கிரிக்கெட்டரை கேட்டீங்கனாலும் எந்த ஃபார்மேட் பிடிக்கும்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து எனக்கு டெஸ்ட் கிரிக்கெட் தான் பிடிக்கும்ன்றாங்க ஆக்சுவலா. இந்த கிரிக்கெட்டோட இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சூதாட்டம் வந்து ஸ்ரீசாந்த் அந்த இவர் வந்து லுக்கு பார்க்கும்போது ஸ்ரீசாந்த் பார்க்கும்போது கம்பெனி லுக்கு தான். உங்களுக்கு பிக்ஸ் வந்தோடனே மேலே தான் பார்ப்பார். ஃபர்ஸ்ட் அந்த சன்ரைஸை பார்த்து தான் உள்ள போவார். ஒரு மேனரிசம் ஃபுல்லாக தான் இருக்கு. ஆனா ஒரு சூதாட்டம் போது ஸ்ரீசாந்த் அசாதுதீன் இந்த மாதிரி வராங்க. இது யாரை வச்சு நீங்க கிரிக்கெட் மையப்பட்டிருக்கீங்க இந்த சூதாட்டத்துக்கு? இல்ல ஆக்சுவலா படத்துல சூதாட்டம்ன்றது வந்து ஒரு பெரிஃபரல் ஐடியா தான். அது வந்து சென்ட்ரல் ஐடியாவோ அது எப்படி நடக்குது, யாரு இதுல இன்வால்வ்ன்றது ஐடியா கிடையாது. அது அவங்கனால ஒரு கிரிக்கெட்டருக்கு ஒரு டெஸ்ட் வருது. அந்த டெஸ்ட்ல அவர் வந்து அந்த அந்த எடை போடணும். அவர் பையன் முக்கியமா இல்ல இன்னும் அந்த கேம் முக்கியமான்ற ஒரு டெஸ்ட் வருது. ஸோ அது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டே தவிர அது படத்தோட சென்ட்ரல் ஐடியாவே கிடையாது ஆக்சுவலா. அண்ட் இந்த கிரிக்கெட்டர் வந்து ஆக்சுவலா இந்த க்ளோஸா கவனிச்சிங்கன்னா இந்தியாவில் விளையாடின நிறைய கிரிக்கெட்டர்ஸோட ரெஃபரன்ஸ் வரும். அவரோட குரு சச்சின் தெண்டுல்கரோட குரு சொல்லியிருப்பாரு, விளையாடின எந்த மேட்சும் பார்க்கவே மாட்டான்னு, ஒன்று தப்பான ஆல் த பேட் திங்ஸ் மட்டும் நோட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெஃபரன்ஸ் வந்து சச்சின் கிட்ட இருந்து வந்தது. விவிஎஸ் லக்ஷன் வந்து ப்ரீவியஸ் அவர் ஹைதராபாத்ல விளையாடுறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் நைட் சொன்னாங்க நீங்க டெஸ்ட் கிரிக்கெட்ல ரிட்டையர் ஆயிடணும்னு. ஸோ அந்த மாதிரி படத்துல எல்லா கிரிக்கெட்டர்ஸ்க்கு நடந்த சில விஷயங்கள் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா வந்து ஒரு கிரிக்கெட்டரை ரெப்ரசென்ட் பண்ணமே தவிர ஒருத்தர்ன்றது கிடையாது. இந்த படத்துல மிக முக்கியமான விஷயம் தான் மியூசிக் சார்.
மற்றதெல்லாம் முக்கியம் இல்லையா? ஓகே ஓகே. கேரக்டராகவே டிராவல் பண்ணிருக்கு அவங்கள ஒரு சிங்கர் அவங்க எப்படி சார் மியூசிக் ஆக்சுவலி நாங்கள் 2 பேருமே புதுசு இல்லையா. நான் வந்து அவங்களும் ஆர்கிடெக்ட் ஃபர்ஸ்ட், அதனால தான் எங்களோட கனெக்ஷன். அவங்க வந்து காலேஜில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நான் அவங்களுக்கு ப்ரொஃபஸராக இருந்திருக்கேன். ஸோ 2 பேரும் ஆர்கிடெக்சர்லேருந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து அப்புறம் அவங்க நிறைய பாடல்கள் எங்கள் படத்துக்கு பாடியிருக்காங்க. ஆக்சுவலாக அப்போவே அவங்களுக்கு மியூசிக் நாலேஜ், அவங்க வந்து ஒரு சிங்கரை மீறி ஒரு ஐ திங்க் ஷி ஹேஸ் த மியூசிஷியன் இன் ஹர், ஷி இஸ் ஏபிள் டு டூ இட்ன்றது அப்போவே எனக்கு தெரியும். இன்னொன்று என்னென்னா, எனக்கு வந்து ஐ நீடட் சம்படி டு எக்ஸ்பெரிமெண்ட். நம்ம யூஸ்வலாக நோட்ஸ் கொடுத்துட்டு இந்த பார்லேருந்து இங்கே பார் வரணும், அந்த இன்னும் ஒரு சீனை ஃபுல்லாக ஃபில் பண்ணணும் அப்படின்றது இல்லாமல் ஒரு மியூசிக்கை ஒரு கேரக்டராக ட்ரீட் பண்ணி, ட்ராமா இருக்கும்போது மியூசிக்கை எடுத்துட்டு plot or movement. So there's a lot of structural things we tried. Typical musical treat பண்ணல அது. So I wanted somebody to experiment. So அவங்க நியூயார்க் போயிட்டு 2 வருஷம் படிச்சுட்டு she came, we wanted new sounds. ஸோ அந்த மாதிரி ஒரு கொலாபரேட்டிவ் பார்ட்னர் வேணுன்றதுக்காக தான். ஸோ எனக்கு வந்து அவங்க 3 வருஷம் நான் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சு இதை கண்டிப்பாக பண்ணணும்னு டிசைட் பண்ண உடனே அவங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் அனுப்பி, ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்லேயே ஃபுல் படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிட்டோம். அந்த சீனை படிச்சே வினியூ இதுதான் மூட் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்றது வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வாஸ் கம்ப்ளீட்டட் அட் அ ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜ். மாதவ் சார், நிஜ வாழ்க்கையில கணவன் மனைவி சண்டை போடுறது, கோச்சிக்கிறதுலாம் ரொம்ப இயல்பா எல்லா வாழ்க்கையிலும். இந்த கேரக்டர் மாதவன் சார் கேரக்டர் வந்து நயன்தாரா கேரக்டர் அடிச்சிருக்கு, அது சரியா? நிஜ வாழ்க்கையில நீங்க எப்படி? என் உயிருக்கே ஆபத்தாயிரும் இப்ப நான் அதுக்கு. என் வீட்டிலலாம் கையை யாருமே தூக்கி அடிச்சது கிடையாது. அது நம்ம கலாச்சாரம் கிடையாது. இந்த 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 படத்துல வந்து அவன் அடிக்கும் போதே தன்னோட மனசாட்சியை தன்னோட தூர போக வச்சுட்டான் அப்படிங்கறத நம்ம ரொம்ப அழகா காட்டியிருப்பாரு. இன்னும் காளி வெங்கட்டோட கதாபாத்திரம் என்னோட மனசாட்சியா தான் இருக்க போகுது. ஸோ அதை வந்து தூரம் போக போக நான் ஒரு மிருகமா மாறுறேங்கிறது தான். அதனால அவன் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டரா மாறும்போது அதுக்கப்புறம் நல்லது என்ன கெட்டது என்ன கலாச்சாரம் என்ன அப்படிங்கறத நம்ம பாக்குறது இல்லை. அதனால தான் அந்த மாதிரி கை நீட் அடிச்சிருக்கோம். நடிகராக இருக்கும்போது டைரக்டர் சொல்றதை மட்டும் நடிச்சிருக்கோம். இப்போ நீங்க வந்து இயக்குனராக மாறி அவர் கூட எந்தெந்த சீன்ல வந்து நீங்க கருத்து வேறுபாடு? முதல்ல படம் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் வந்துச்சே தவிர அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு அடிமையா ஒரு நடிகனா தான் இருந்தேங்க. அதுதான் உண்மை. ஆக்சுவலி ஒரு நடிகனுக்கு அதுதான் இருக்கணும். நம்ம எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, எவ்வளவு படங்கள் வந்து டைரக்ட் பண்ணாலும் சரி, ஒரு கதை வந்து ஒருத்தரோட விஷனா தான் இருக்கணும். அதுல பல பேர் வந்து நுழைஞ்சு தன்னோட கருத்தை சொன்னாங்கன்னா கன்ஃபியூஸ் தான் ஆயிடுவாரே தவிர ஐ திங்க் இந்த மாதிரி கதை வந்து சசியோட விஷன் மட்டுமே தான். ஸோ அதுல வந்து எந்த விதமான டிஸ்பென்ஸோ ஆர்குமெண்ட்டோ வந்தது கிடையாது. அது இவர் என்ன நினைக்கிறாரு, அதை நான் எப்படி பண்ணும் அப்படிங்கறதா சேலஞ்ச் எனக்கு இருந்துச்சு. நீங்க கடைசி சீன்ல மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப விட்டு விட்டு பேசுறீங்க. டைரக்டர் சொன்னதா இல்ல நீங்களே லாக் இருக்கிற மாதிரி இல்ல சார், லென்த்திங் இருக்கு. ஒரு டயலாக் வரீங்க, அது நிப்பாட்டி பேசுறீங்க. என்ன காரணம் என்னன்றதுக்கா? அது ஒரு ஸ்டைலா வச்சிருந்தேன் நான். ஆமா கடைசியா தான் வச்சிருக்கீங்க. ஆமா, ஏன்னா அதுல வந்து மனசு வந்து ரொம்ப குழம்பு போன அப்புறம் அது எப்படி பேசுறது, என்ன வார்த்தை வருது அப்படின்னு தெரியாம தடுமாறுறது தான். அவங்களோட அவங்க கெமிஸ்ட்ரி ரொம்ப அழகா இருந்துச்சுன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா ரொம்ப அழகான குரல். இது வரைக்கும் அவங்க லைவ் சவுண்ட் பண்ணது கிடையாது, டப்பிங் தான் அவங்களுக்காக பண்ணியிருக்காங்க. அதுல வந்து இவங்க ரொம்ப இயல்பா நடிச்சு ஒரு ப்ரொஃபஷனல் லெவலா வந்து லைவ் சவுண்ட்ல நடிக்கிறதுக்குன்னு ஒரு திறமை வேணும். அதுல வந்து எல்லா டயலாகும் மனப்பாடம் தெரிஞ்சு அதுக்கு வந்து மறுபடியும் ரீடேக் பண்ணலாமே தவிர அதுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். அண்ட் அதுல வந்து அவங்களோட நம்ம எதிர்பார்த்ததை விட ஃபாஸ்டா படத்தை முடிச்சு தினம் ஷூட்டிங் முடிஞ்ச அப்புறம் வந்து ஈவினிங்ல நம்ம 6 மணிக்கு மேல உட்காந்து ரெகுலா பண்ணி பேசி ஐ திங்க் இட் வாஸ் a fabulous she created a fantastic atmosphere on the set. அது மட்டும் இல்ல அவங்க வீட்டுல எனக்கு தான் சாப்பாடு வரும். ஸோ அதை விட நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். ஸோ ஃபார் மீ இட் வாஸ் a wonderful experience. நயன்தாரா மேடம் நீங்க நயன்தாரா கிட்ட நரேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அவங்களோட புரிதல் எப்படி இருந்தது, எப்படி அக்செப்ட் பண்ணாங்க? அதான் சொல்ல, சம்டைம்ஸ் வந்து ஒரு கேரக்டர் ஹேஸ் டு மீட் தி ஆக்டர். அந்த கேரக்டரோட மனநிலையும்
அந்த அந்த ஆக்டரோட மனநிலையும் மேட்ச் ஆச்சுன்னா அதோட பெட்டர் இது கிடையாது. ஏன்னா ஷி வாஸ் இன் அ ஸ்டேட், ஷி வாஸ் ட்ரைங் டு ஹேவ் அ ஃபேமிலி. நான் அந்த டைம்ல பண்ணும்போது வாட் இட் இஸ் டு பி அ மதர், ஒரு அந்த 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 ஸ்பேஸ்ல இருந்தாங்க. ஸோ அது நேச்சுரலாவே அந்த மைண்ட் அவங்களுக்கு இருந்துச்சு தட் அதை எப்படி புரிஞ்சுக்கணும் என்ன பண்றதுன்னு. ஸோ நிறைய ஹர் இன்வால்மெண்ட் வாஸ் லாட்ஸ். யூஸ்வலா அவங்க ஸ்டாரா தான் மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ்ல ஷி கம்ஸ் இன். பட் இது வந்து வெரி கிளியர்லி வி செட் வந்து யூ நீட் டு கம் as an actor. அது ஃபுல் ப்ரிப்பரேஷனோட வருவாங்க. she was able to, அதான் more than anything else வந்து அது வந்து ஒரு நம்ம கிரியேட் பண்ணது ஒரு glove தான், கை அவங்களுது. அதை கரெக்டா வந்து அவங்க ஃபிட் பண்ணிக்கணும் இல்லையா, அதோட ப்ரிப்பரேஷன் வாஸ் எக்ஸலண்ட். போடுறதுக்கு முன்னாடி ட்ரைனிங்ல ஆக்டர் தான் வில்லனா வரணும்னு நீங்க சூஸ் பண்ணீங்களா இல்ல புஷ்கர் அந்த படமும் நம்ம தானே பண்ணோம். பேர் காளி ஃபர்ஸ்ட் நான் அது வில்லன், அது அந்த என்னால அந்த வில்லன்ற வார்த்தைக்கு மீறி போக முடியல. அது வில்லன் கிடையாதுன்னு நினைக்கிறேன். எல்லா நம்ம வந்து இப்போ அந்த அர்ஜுனோட கேரக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவனோட பெரிய வில்லன் எப்படி இருக்க முடியும்? பையனை கொன்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு போய் மேட்சை விளையாடுறான். அந்த ஃபேமிலிக்கு அவனோட பெரிய வில்லன் அந்த அம்மாக்கு எப்படி இருந்திருக்கும்? அது வந்து நம்ம வந்து அது பெர்ஸ்பெக்டிவ் தானே தவிர ஒரு சிச்சுவேஷன்ல ஒருத்தன் வில்லன், ஒருத்தன் இது அவன் சூஸ் பண்ற டிசிஷன் எல்லாம் தான் மாறுறான். மாதவனோட கேரக்டர் நீங்க க்ளோஸா நோட் பண்ணீங்கன்னா அது மிஸ் ஆகும். பட் லாஸ்ட்ல வந்து இதுவரையும் ப்ராஜெக்ட் தான் முக்கியம் போயிட்டே இருக்கிறவரு லாஸ்ட்ல பொண்டாட்டிக்கு ப்ராப்ளம் வரும்போது உனக்கு தேவை நான் தான், நீ இங்க வான்னு சொல்லிட்டு he saves her. அப்போ ஹீரோ தானே. என் பொண்டாட்டி பரவாயில்லண்ணா. இப்ப குழந்தைய வந்து அந்த கதறல்ல தான் இருக்கானே தவிர அவன் ஒன்னும் பண்ணலையே அந்த குழந்தைய. ஸோ ஹீ சேவ்ட் ஹர். அவங்க பின்னாடி போற இது வந்து ஹீ சேவ்ஸ் ஹர். ஸோ அந்த நிலைமையில கூட சரி இதையோ நான் தப்பு பண்ணிட்டேன், என் பொண்டாட்டி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுக்கிறது ஹீரோ தானே. பாக்குறோம் நாங்க ஹீரோ ஃபுல்லாவே பாத்துட்டு இருக்கோம். எத்தனை லேடி சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் சரி, சித்தார்த்தா இருந்தாலும் சரி, இவதான் லுக் அப்படி தெரியல. பட் ஆனா மாதவன் சார் நீங்க என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்க அந்த பல்லு பொண்ணு இருக்கும் அந்த சாக்லேட் பல்லு போச்சா பல்லு எடுத்தீங்களா அந்த இதுக்காக சயின்டிஸ்ட் அந்த படத்துக்காக? இல்லைங்க, நல்லா தான் இருப்பாரு. இங்க பல்ல சிங்க பல்லா அது ஏதோ கிசு நினைக்கிறாரு, அதை நம்பாதீங்க. நீங்க டைரக்டர் குட்டி சொன்னாலும் கேட்கணும். மாதவன் சார் வந்து எவ்வளவு நடிகர் தெரியும், இந்தியில எல்லாம் தெரியும், எல்லா ப்ரமோஷன். நயன்தாரா வந்து தேசிய பாதைகளாக்கு வராங்க, மூர்த்தி அம்மன் வராங்க. இந்த படம் ஃபங்க்ஷன் எதுக்குமே வரல. ஒரு ப்ரொடியூசரா உங்களுக்கு பாதிப்பா? ஏன்னா நடிகருடைய பார்ட்டு தானே ப்ரமோஷன். சரி, அது ப்ரொடியூசரா வந்து இட்ஸ் ஒன்லி ப்ரிப்பரேஷன். அவங்க வந்து வெரி கிளியர்லி சைன் பண்ண அன்னைக்கு கான்ட்ராக்ட்ல இருக்கு தட் ஷி வில் நாட் பி இன்வால்வ் இன் எனி ப்ரொமோஷன். ஸோ இட்ஸ் நான் எதிர்பார்ப்பு தானே, நான் எதிர்பார்ப்பு அவங்க சாட்டிஸ்ஃபை பண்றாங்களான்றதை தவிர இஃப் எவ்ரி திங் இஸ் ஸ்போக்கன், இதுதான் என்னோட டேர்ம்ஸ் இதுதான் இருக்குன்னா அவங்க வந்து அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணாங்க. பட் இன்ஃபேக்ட் அது வந்து டெக்னிக்கல். இந்த வாட்டி வந்து 15 நாள் ஒதுக்குனாங்க. என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து பர்சனல் ஒரு விஷயம்னால 15 days ஷூட் கேன்சல் ஆச்சு. ஸோ ஷி ஹேட் டு கேட்ச் அப் வித் லாட் ஆஃப் அவங்க ஷூட் இருந்தனால தான். பட் ஷி வாண்டட் டு பி பார்ட் ஆஃப் இட். பட் இது ஒரு விஷயம் நடந்ததுனால ஷி வாஸ் நாட் பீன் ஏபிள் டு டூ. பட் ஆனா எனக்கு வந்து எதிர்பார்ப்பு ப்ரொடியூசர் வந்து டே ஒன்ல இருந்தே தெரியும் அவங்க இவ்வளவுதான் இன்வால்வா இருப்பாங்கன்னு சொல்லி. படத்துல அந்த ஒரு சீன் பார்த்திருப்பீங்க. அந்த சீன் எழுதும் போதே வந்து அது எப்படி எழுதியிருந்தேன்னா ஒரு கேரக்டர் வந்து அவங்களுக்கே அது ஒரு பட்டாசு மாதிரி அவங்களே திரி வச்சுக்கணும். அவங்களே ஒரு ஸ்டேஜா அந்த கேரக்டர் பில்ட் பண்ணி ஃபைனலா வெடிக்கணும். அந்த கைண்ட் ஆஃப் கேலிபர் எங்க அந்த எழுதும் போதே அந்த சீன் எழுதும் போது ஐ செட் அது சிங்கிள் டேக். ஆக்சுவலா அவங்க அந்த 4 நிமிஷம் அவங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து கட் பண்ணிருப்போமே தவிர பட் அவங்க சிங்கிள் டேக்ல அவ அடிக்கிற வரையும் அது சிங்கிள் டேக். அது ஆக்சுவலா கீழே உழற வரையும் சிங்கிள் டேக். ஸோ அந்த லெவல் கேலிபர் ஒருத்தங்களுக்கு வேணும். அந்த ஒரு சீன்ல வந்தா கூட they need to say அப்படியே தூக்கி சாப்பிடணும் அந்த சீனை. ஸோ அந்த லெவல் யாரு இருக்கான்னு பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுனது மீரா தான். இந்த 4 கேரக்டருமே நான் ஃபர்ஸ்ட் எழுதும் போது இவங்க தான் எனக்கு வேணும்னு சொன்ன 4 கேரக்டரும் வந்தாங்க. அது காரணம் ஸ்கிரிப்ட் தான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்ங்க. ஐ ஹோப் யூ என்ஜாய் இட். தேங்க்யூ. The villain in him dies, but he remains. Nice interview. Thank you.